கிறிஸ்துக்கு அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் நிறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு இருக்கிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 14:25. மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான், வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, மெய்சாட்சி சொல்லுகிறவர்களாக இருக்கணும், அல்லது உண்மை பேசுகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஞானியை கொண்டு நமக்கு அறிவுறுத்துறாங்க. ஒரு நண்பர் என்ன செஞ்சார்னா, தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் என்னது விவசாயத்தை குறித்து நல்லா படிச்சிருக்கிறேன், அதுல நான் பட்டம் பெற்றிருக்கிறேன், அந்த பட்டத்தை வச்சு என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா, இன்னும் ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்கிறேன், ஆராய்ச்சியில ஈடுபட்டு நான் என்ன செஞ்சிருக்கேன், இப்போ ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா. என்ன மருந்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, வாழை மரத்துல நீங்க நிறைய கொலை தள்ளணும், நிறைய வசூல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் கொடுக்குற இந்த மருந்து என்ன செய்யணும், வாழை மரத்தின் அடியில் என்ன செய்யணுமா, அதை நீங்க ஊற்றி அதுக்கு பண்ணிட்டீங்கன்னா நீங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம், உரம் அந்த மாதிரிலாம் நீங்க போடவே வேண்டாம், என்ன செய்யும், நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். இதை கேட்டு அந்த விவசாயிக்கு ரொம்ப ஆசையாகி போச்சு. பரவாயில்ல, என் நண்பன் இப்படி ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அதை மருந்து வாங்குறாரு. எத்தனைனா 42 டின்னு வாங்கிடுறாரு. இப்படி வாங்கிட்டு அவர் எல்லா வாழைக்கும் அவர் வச்சுட்டாரு. என்ன ஆச்சுன்னு சொன்னா, என்ன ஆச்சு, இவருடைய வாழை என்ன செய்யல, துளுக்கலை. உடனே அவர் சொல்றாரு, என்னையா நீங்க சொன்னீங்க இப்படி நல்லா வளரும், 2 கொலை தள்ளும் அப்படிலாம் சொன்னீங்க, ஒண்ணுமே வரல, எல்லா பக்கத்துல இருக்கிற வயல்லாம் என்ன செஞ்சு கொலை தள்ளிருச்சு, என்னுடைய வயல்ல என்ன செய்யல, இதுவாகலையே. அவர் சொன்னார், இல்ல மழை கொஞ்சம் கம்மியா இருக்குதா, இன்னும் மழை இல்லையா, நம்ம ஊர்ல வெள்ளம் ஓடிட்டு இருக்கு, மழை இல்லைங்கிறீங்க, எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் அவர் தெரிஞ்சு அவர் என்னது பொய்யா என்ன செஞ்சாரு, வியாபாரம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த நண்பன் இப்படி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னா, சில நேரத்துல நம்ம நம்புறோம், சாத்தான் கூட இப்படிதான் நம்மள என்ன செய்வான், நம்பிக்கை அப்படியே நம்புற மாதிரி காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்வோம். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நம்ம தப்பித்து கொள்ளணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னா, உயிர்களை ரட்சிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம சொல்லுகிற காரியங்கள், நம்ம செய்கிற காரியங்கள் உயிர்களை ரட்சிக்கிறதாக இருக்கணும். எப்படி அந்த மனுஷன் அழிவு, இப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, வாழைத்தோப்புலாம் சேதம் வந்துச்சுன்னா மீன் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. ஏன்னு சொன்னால், ஒரு மரம் கூட என்ன செய்யலை, அவருக்கு பயன் தரல. அப்படிப்பட்ட ஒரு தவறான செயலை யார் செஞ்சா, நண்பன். அதே போல் சாத்தானும் நமக்கு இப்பேற்பட்ட பெரிய சோதனைகளை தந்து அப்படியே உண்மை மாதிரி நமக்கு சொல்லி கொடுப்பான். அதில் போய் கலந்த உண்மையாக அவன் சொல்லும் பொழுது என்ன செய்யணும், நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். இந்த உலக வாழ்க்கையில் ஏமாற்றம் எத்தனை பொய்களை பேசப்படுகிறது, எத்தனை பொய்கள் இல்லை. நிறைய இடத்துல நாங்கள் கூட ஏமாந்துருக்கோம். சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் 1000 ரூபாய் கட்டுங்க, அடுத்த 10 மாதம் உங்களுக்கு 2000 வந்து சேரணும். நமக்கு உடனே ஆசை வந்துடும், பரவாயில்ல 1000 ரூபாய் கட்டிட்டா மாதம் 2000 வருது இல்லை அப்படின்ட்டு ஏமாந்து போவோம். அப்படிதான் சாத்தான் நம்மை ஏமாற்றுவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அப்போ நீங்களும் நான் என்ன செய்யணும், வஞ்சிக்கப்படாதபடிக்கு, அவன் ஏமாற்றத்தில் நம்ம வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்கணும். ஏன்னு சொன்னால், வஞ்சனைக்காரன் பொய்களை ஊதுவான், அப்படியே போகிற வழியில் எல்லாத்தையும் தவறாக சொல்லிவிட்டு போவான். அந்த தவறு என்னமோ உண்மை மாதிரி அவன் சொல்லுவான். நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து காரியங்களை செய்யணும். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். அப்புறம் இந்த மனுஷன் என்ன செஞ்சான்னா, காவல் நிலையத்துக்கு போனாராம். இது மாதிரி என்ன ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி அவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு. அப்போதான் அவருக்கு மனசுல வசனம் வந்துச்சு, யாரு, பிசாசவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான், பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அன்னைக்கு அந்த தோட்டத்தில் ஆதாம் ஏவாலே ஏமாத்திட்டான், நானும் ஏமாந்துட்டேன்னு அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் என்ன செஞ்சார், தன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் ஏமாந்துட்டேன், இந்த சாத்தானின் சோதனையில இனிமேல் நீங்கள் தான் எனக்கு பலம் தரணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அடுத்த வருஷத்தில் அவர் தேவையான எல்லா காரியங்களையும் போட்டு அவருடைய வயலை என்ன செஞ்சாராம், ஆண்டவர் பாதத்தில் ஒப்படைச்சி அவர் காரியங்களை செஞ்சார். சில நேரத்தில் சாத்தான் நம்ம ஆண்டவருக்காக நிற்கணும் போது அநேக சோதனைகள் இப்படி தான் தருவான். நம்ம அதெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், உதறி தள்ளிட்டு அவரை நம்ம விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோம், அவரை நோக்கி இருப்போம். சாத்தானுடைய வஞ்சகத்தில் விழுதாதபடிக்கு தேவனுடைய வசனத்தை நாம் பற்றி கொள்வோம். வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தேவன் மேலே நம்ம விசுவாசமாக இருப்போம், அவர் நம்முடைய வழிகளை சித்தி பண்ணுவார், நம்ம என்ன காரியங்களில் அவர் வாய்க்க பண்ண வல்லவராக, அவரே நம்ம அண்டிக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, அவருடைய வருகை சீக்கிரமாக இருப்பதை உணர்ந்தவராக சாத்தான் ஆண்டவரே
எவரை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி சுற்றி திரிந்த இந்த காலகட்டங்களிலே நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு உடைய அன்பை உணர்ந்தவர்களாக நீர் எங்களுக்காக எங்களோடு கூட பயணப்படுகிறது என்பதை நாங்கள் உணரத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்களுக்காக ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் தியாக பலியாய ஒப்பு கொடுத்தவர் ஆண்டவரே. ஆண்டவரே பலியை நீக்கி போட்டு நீரே பலியாக மாறி எங்களை மீட்டு கொண்டவர் சாமி. பாவத்தில் எங்களை ரட்சிக்கிறவரையும் துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். இந்த நாளை கூட கருத்தில் கொடுக்கிறோம் சாமி. இந்த நாள் நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரணங்களையும் கிருபையிலிருந்து எங்களை வழி நடத்தும். நாங்கள் எங்கும் ஏமாந்து போய்விடாதபடிக்கு ஞானத்தோடு காரியங்களை செய்ய நீ எங்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் தாங்க. ஆவியான ஒரு ஒத்தாசையை தாங்க சாமி. தொடர்ந்து நாங்களுடைய அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவில எங்கள் மேல் கிருபையா இருங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.